உடல்ல இருக்கிற உபாதைகள்லாம் வந்து சரியாகி உடல் ஆரோக்கியமாகிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப முக்கியம்தாங்க. அதை விட இந்த உடல் வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு நம்ம என்ன தெரியாம பண்ணிட்டோம், அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுறது அதை விட முக்கியங்க. இப்போ மனசு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஒரு டிப்ரெஷன் ஒரு அழுத்தத்தில் இருக்குன்னா அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்தாங்க. ஆனால் அதை விட இந்த மனசு இந்த சூழ்நிலைக்கே தள்ளப்படாம எப்பவுமே மனநிலையை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியங்க. உலகத்திலேயே கொடூரமான போர் என்ன அப்படின்னு பார்த்தா மனசுக்கு நெருக்கமானவங்களோட ஏற்படுற ஒரு மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த இணக்கம் இல்லாம ஒரு மனஸ்தாபத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப முக்கியம்தாங்க. ஆனா அதே டைம்ல இந்த மாதிரி சூழ்நிலை இனிமேல் இந்த ஜென்மத்துல இந்த ஆன்மாக்கே ஏற்படாத அளவுக்கு இருக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி இருந்தா வந்து எப்படி மெயின்டைன் பண்ணா உறவு என்னைக்குமே வந்து ஒரு இணக்கமா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியங்க. கடனை வந்து கட்டுறதுங்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தாங்க. ஆனால் கடனே இனி வாங்காம அற்புதமா வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியங்க. இப்போ ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை வாழணும், அற்புதமான வாழ்க்கை வாழணும், நிறைவான வாழ்க்கை வாழணும். அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், உறவு நல்லா இருக்கணும், ஃபினான்ஷியல் இதில் வந்து ஃப்ரீடம் நல்லபடியாக ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே நிரந்தரமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அந்த நிலை வந்து நமக்கு நிரந்தரமாக கிடைக்குங்க. இப்போ ஒரு செட்டிநாடு கிரேவியே பண்ணுறோம், கடாயில் வச்சா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போது தான் அந்த கிரேவி டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குங்க. கடாயை வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சதை பண்ணும்போது வர்றது வந்து கிரேவியாக இருக்காதுங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம வந்து ஏப்ரல் 20 வந்து 1 டே வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இதை பற்றி டெப்த்தாக எல்லாம் பேச போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த புத்தாண்டு தின தண்ணிக்கு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணுங்கிற விதை ஆழமாக உளுந்து உடல் ஆரோக்கியம் நல்லா மேன்மைப்பட்டு எப்பவுமே உடல் ஆரோக்கியமாக இருக்குதுங்க, எப்பவுமே மனசு சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷம் நம்ம வெளியில் வந்து ஹாப்பியாக திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. உறவுகள் என்றைக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுதுங்க. வந்து ஃபினான்ஷியல் நல்லா வந்து செழிப்பாக ஐஸ்வர்யமாக இருக்கிறங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் எல்லாருமே வாழணும்னு இந்த புத்தாண்டு தின தன்று அறிந்து உணர்ந்த தெளிக சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.